காலையில் மணி ஒரு 7:30 மணி போல் எழுந்துட்டு டீ கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டி சேவை எடுத்துக்கிட்டு கேட்டை திறந்துட்டு வண்டியை வெளியே தள்ள ஆரம்பிச்சிட்டேன். கிளம்புக்குள்ளேயே சூரியன் சுரீர்னு அடிக்குது. காலையில் ரொம்ப வெயில் அதிகம், மணி 7:30 மணிக்கெலாம். சரி, அதையும் பொருட்படுத்தாத டீ கடை கிளம்பிட்டேன். போயிட்டு சரவணனை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஒரு டீயை போடலான்னு சொல்லிட்டு போனோம். கடைசியில் ஒரு லெமன் டீ தான் வேணுமா. அவர் ஒரு லெமனு, நான் ஒரு காஃபி, 2 பேரும் ஆளுக்கு ஒன்று குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படியே வந்து அவரை வீட்டை இறக்கி விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் ஆனதும் மணி 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் தான். நம்ம கறி கொடுக்குறோம் இல்லையா, அந்த கடைக்கெல்லாம் கிளம்பி போய் கலெக்ஷன் வாங்கணும். எல்லா கடைகளும் கலெக்ஷன் முடிக்கிறதுக்கு மணி 11 ஆயிடுச்சு. ஒவ்வொரு கடையாக போயிடுதுங்க. மொத்தம் ஒரு 5-6 கடைக்கு மேலே போனேன். அதுக்கு மேலே பணம் கலெக்ஷன் பண்ணாலும் எடுத்துகிட்டு வர முடியாது. எலெக்ஷன் டைம் இல்லையா, கொஞ்சம் கஷ்டம். அப்படி இப்படின்னு ஒரு சில கடையில் கலெக்ஷன் வாங்கினது மட்டும் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். மணி ஒரு 11:30-12 மணி போல் வீடு வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு மணி சாயங்காலம் ஆகிடுச்சி. மணி ஒரு 6-6:30 ஆகிடுச்சி. நான் கோயிலுக்கு போனது லேட்டு, 7:10க்கு தான் போனேன். இருட்டிடுச்சு. சரி, அப்படியே போகிற வழியெல்லாம் எப்பயும் போல் இன்றைக்கி பௌர்ணமி, நேற்று பௌர்ணமி இல்லையா, இன்றைக்கி நிலா நல்லா பிரகாசமாக இருந்தது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த நிலா வெளிச்சத்துலேயே கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டேன். கோயிலுக்கு போய்ட்டு வண்டியை விட்டுட்டு இறங்கி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாமி வெள்ளை கலர் பூவால் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தது. சாமி நீங்களும் பாருங்கள். தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். கோயிலை சுற்றி வரக்குள்ள இந்த இருட்டு, இந்த அமைதி, இந்த தனிமை, இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. அதனால் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா சொல்லுங்கள், கமெண்டில் தெரிஞ்சுக்கும். மறுபடியும் அவரை பார்த்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போய் அப்படியே அமைதியாக உட்கார ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே உட்காந்த நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கம்முன்னு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போகிற நேரம் வந்தாச்சு, கிளம்பிட்டேன். இந்த வீடியோ இதுவே முடிவடைகிறது. அடுத்து ஒரு அழகிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன்டு. ஒரு டீ, இன்றைய நாள் அன்றைய கடைசியாக ஒரு டீ.